Hi everyone, welcome to my YouTube channel. நான் உங்கள் சரவணகுமார். இந்த வீடியோல வர்ற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம பைத்தான் கோடிங் இன்டர்வியூ கொஷின்ஸையும் அதுக்கான சொல்யூஷன்ஸையும் கொடுக்க போகிறோம். இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் கோடிங் இன்டர்வியூவை கிராக் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபண்டமெண்டல் ஐடியா இருக்குது பட் கோடிங் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். யூ வில் பி ஜாப் ரெடி, இண்டஸ்ட்ரி ரெடி ஆயிடுவீங்க. இந்த பிளேலிஸ்ட்டை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். இந்த பிளேலிஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தான்னு ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கூட பண்ண முடியும், ஏற்கனவே உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா. இதுலேயும் நான் ஃபண்டமெண்டல்ஸை கொஞ்சம் அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பட் எல்லா கான்செப்டையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து இன்டர்வியூ ஃபோக்கஸ்டு, ரியல் டைம் கோடிங் இன்டர்வியூ எப்படி இருக்கும், அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறது. இந்த பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ரெடியாக இருப்பீங்க, கேம்பஸ் ட்ரைவ், ஜாப் ப்ரிப்பரேஷனுக்கு ரெடியாக இருப்பீங்க. இந்த பிளேலிஸ்ட் யாருக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பைத்தான் பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் எந்த இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்டர்வியூக்காக நான் இப்போ ரெடி ஆகணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எஸ்பெஷலி ஃபைனல் இயர் அண்ட் ஃப்ரெஷர்ஸ், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், கம்ப்ளீட் பண்ணி ஒரு 1 இயர்க்குள்ளே இருக்கிற ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கும், இல்லை ஜாப் சீக்கர்ஸ், அதாவது பைத்தான் நாலேஜ் எனக்கு கிடையாது பட் வேறு லாங்குவேஜ் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ பைத்தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது, பைத்தான் இண்டஸ்ட்ரியில் போகலான்னு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு நான் ஐடியில் இருக்கேன், ஐடிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுறதுக்கு ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பேசிக்காக இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா போதும். என்னென்னா வேரியபிள்ஸ்னால் என்ன, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, லிஸ்ட்டு, ஸ்ட்ரிங்ஸு, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் பேசிக் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தால் போதும், உங்களால் இந்த பிளேலிஸ்ட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த பிளேலிஸ்ட்டோட அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிப்பீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். அதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. கோடிங் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் படித்த மாதிரி சிம்பிளாக டைரக்ட் கொஷின்ஸாக இருக்காது. ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அது பெரிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்மாலர் சங்க்ஸாக பிரேக் டவுன் பண்ணி ஈஸி மேனேஜபிள் ஸ்டெப்ஸாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் பைத்தான் கோட் எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணிப்பீங்க. அப்புறம் உங்களால் க்ளீன் அண்ட் எஃபிஷியன்ட் பைத்தான் கோட் எழுத முடியும். ஆப்டிமைஸ்டு கோடு, வெரி இம்பார்ட்டன்ட், ஆப்டிமைஸ்டு கோட். இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்க்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், பட் பெஸ்ட்டு சொல்யூஷன் எது, எந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு டாஸ்க்கை கம்மியான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுது, ஸ்பேஸ் கம்மியாக எடுத்துக்குது, அதுதான் ஆப்டிமைஸ்டு கோடுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஆப்டிமைஸ்டு கோடும் இன்டர்வியூ ரெடியாக இருப்பீங்க, க்ளீன் கோட் எழுத கற்றுப்பீங்க. இதில் மோஸ்ட்லி நிறைய ஐடி கம்பெனிஸில், டாப் ஐடி கம்பெனிஸில் கேட்குற ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபாலோ பண்ணுற மெத்தடாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் டவுன் பண்ண போகிறோம், லாஜிக் எழுத போகிறோம், அந்த லாஜிக்கை பைத்தான் கோடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதை டெஸ்ட் பண்ணி இன்புட்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்ஸ். இன்டர்வியூ கொஷின்ஸில் நிறைய ஸ்ட்ரிங் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்புறம் லிஸ்ட்டு அரே ப்ராப்ளம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர் பேஸ்டு லிஸ்ட்டு அரே ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் மேத்தமெட்டிக்கல் லாஜிக் யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்கராக சால்வ் பண்ணுறதுக்கு லாஜிக் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறைய இருக்குது. இது பேசிக்காக மேஜாரிட்டியாக கேட்குற ப்ராப்ளம்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேங்க. நாம் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத சொல்கிறேன். நமக்கு பொதுவாக கன்சிஸ்டண்டான ப்ராக்டிஸ் இருக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் வேறு சப்ஜெக்ட்ஸு, தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸை படிச்சிருப்பீங்க, ப்ரோக்ராமிங்கை டச் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எவ்ரி 30 மினிட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் சொல்யூஷன்ஸ், இப்போ நான் ஒரு ப்ராப்ளமை ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன், இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புதுசாக ஃபேஸ் பண்ணுறேன். பட் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஏற்கனவே சால்வ் பண்ண ப்ராப்ளம் ஹெல்ப் பண்ணலாம், அந்த ஐடியா ஹெல்ப் பண்ணலாம், அந்த ஐடியாவை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நான் சொல்கிறது மக்கப் கிடையாது, ஐடியா, அந்த டெக்னிக். ஓகேவா? அதை நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு பேட்டர்னில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம், அதுக்கு கொஞ்சம் மைனர் சேஞ்சோட இன்னொரு ப்ராப்ளம் கேட்டிருப்போம், அதை ரிலேட் பண்ண தெரியாமல் இருக்கும். ஓகேவா? அப்புறம் கரெக்டான கேசஸை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். அதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்போம், அது வந்து ஹாப்பி பாத்துன்னு சொல்லுவாங்க. நீ கொடுக்குற இன்புட்டுக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகும். அது கம்ப்யூட்டர் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி ஒரு இன்புட் கொடுக்கும், அந்த இன்புட்டுக்கு எரர் வரும், இல்லைன்னா டைம் அவுட் ஆயிரும். நீங்கள் பவுண்டரி கண்டிஷன்ஸை கரெக்டாக பார்க்காம இருப்பீங்க. இன்புட்ஸு எந்த மாதிரியான சான்சஸ் ஆஃப் இன்புட்லாம் இருக்குன்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸை நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்க. உங்களோட ஆக்ஷன் பிளான் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா, டெய்லி 2-3 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஈஸி லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்படியே லெவலப் பண்ணிவிட்டு இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் போங்க. அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களால் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா ஹை பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸில் நீங்கள் பிளேஸ் ஆக முடியும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ப்ராப்ளமை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, பெஸ்ட்டாக கொடுக்குறதுன்னு பாருங்கள். அடுத்து ஃபைனல் கோல் என்ன? கிராக் கோடிங் இன்டர்வியூஸ். உங்களுக்குள்ளே இருக்க கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறது. நிறைய பேருக்கு கோடிங்னா ஒரு பயம் இருக்கும். ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிடுவாங்க, வேர்பல் கிளியர் பண்ணிடுவாங்க, ரீசனிங் கிளியர் பண்ணிடுவாங்க, கோடிங் இன்டர்வியூ லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண போகிறோம், எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஓ, இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமா ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக ஸ்டார்ட் டுடே, சால்வ் 1 ப்ராப்ளம் ஆர் 2 ப்ராப்ளம் எவ்ரிடே. உங்களோட ட்ரீம் ஜாப்பு உங்கள் கை கட்டுற தூரத்தில் வந்துடும். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.